இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேச போகிறார். சங்கீதம் 32வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனம் இப்படியாய் கூறுகிறது: எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். கர்த்தருக்கு மிகவும் பிரியமானவர்களே, நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் சிலருக்கு வரக்கூடிய மேன்மையான சில காரியங்களையும் ஆசீர்வாதமான சில காரியங்களையும் நாம் பார்த்து இவன் பாக்கியவான், இவள் பாக்கியவதி என்று நாம் கூறிக்கொண்டிருக்கிறோம். இவை அனைத்துமே இந்த உலகத்தில் முடிந்து போகிற காரியம். கர்த்தர் யாரை பாக்கியவான் என்று சொல்லுகிறார், அதை நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். உலகத்துக்குரியவைகளை மனுஷன் பாக்கியம் என்று சொல்லுகிறான், ஆனால் கர்த்தரோ நித்தியத்திற்கு சொந்தமாகிறதை பாக்கியம் என்று சொல்லுகிறார். இந்த நித்திய ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர் ஆக வேண்டும் என்றால் நம்முடைய மீறுதல் மன்னிக்கப்பட வேண்டும், நம்முடைய பாவங்கள் மூடப்பட வேண்டும். மீறுதல் எப்படி மன்னிக்கப்படும், பாவங்கள் எப்படி மூடப்படும், அதையும் நாம் நன்றாக கவனிக்க வேண்டும். ஏசாயா 53ஆம் அதிகாரம் அதனுடைய 5வது வசனம் கூறுகிறது: நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு. ஆம் கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆதாமின் மீறுதலினாலே நாம் எல்லோருக்கும் ஆக்கினை தீர்ப்பு வந்தது. இந்த ஆக்கினை தீர்ப்பு எப்படி ஒரு மனிதனால் வந்ததோ அப்படியே இயேசுவாகிய இரட்சகர் மனித அவதாரம் எடுத்தார். அந்த ஒரே மனிதன் நமக்காக காயப்பட்டு நமக்காக நொறுக்கப்பட்டார். ஆதாம் மூலமாக ஆக்கினை வந்தது, இயேசு மூலமாக இரட்சிப்பு வந்தது. இந்த இயேசு சொல்லுகிறார், தன் பாவத்தை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் நித்திய இரக்கத்தை பெறுவான். கர்த்தருடைய இந்த இரக்கத்தினால் தான் நாம் ரட்சிக்கப்படுகிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய பாவங்களை இயேசுவிடம் அறிக்கையிட்டு அதை விட்டுவிட வேண்டும். நாம் அறிக்கையிடுகிற ஒவ்வொரு வேளையிலும் நம்மை கழுவி சுத்திகரிக்க இயேசுவின் இரத்தம் ஆயத்தமாய் இருக்கிறது. பாவத்தை விட்டு பரிசுத்தத்தை தேடி பிரயாணம் பண்ணுகிற பிள்ளையே, நீங்கள் மட்டும்தான் நித்தியத்துக்கு சொந்தமானவர்கள். உங்களை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுகிறார், பாக்கியவான் பாக்கியவதி. நாம் செபிக்கலாம். நாங்கள் பாவத்தை அறிக்கையிடும்போது எங்களை மன்னிக்கிற மிகுந்த கிருபையுள்ள எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜீவனுள்ள மகிமையான வார்த்தை கேட்கிற அத்தனை பிள்ளைகளும் தங்கள் பாவங்களை அறிக்கை செய்து விட்டுவிடவும், இது மட்டும்தான் பாக்கியம் என்று எண்ணவும் அவருடைய இருதயத்தை திறந்தருள வேண்டும் என்று இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.